حمد لمن خلق الإنسان وعلمه البيان. الصلاة والسلام على رسول الله سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله المولى العظيم. وقال نبينا سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சங்கையான அல்லாஹ்வுடைய அருளை அள்ளி தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தரக்கூடிய, நரகத்தை விட்டும் விடுதலை அளிக்கக்கூடிய மகத்தான சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த மாதத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அவனுடைய அருளை பெற்ற அவனுடைய நல்லடியாரில் நின்று ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் சொல்லுகின்றான், சங்கையான குர்ஆனை சங்கையான மாதத்திலே நாங்கள் இறக்கி வைத்தோம். அல்லாஹ்வுடைய பேச்சு என்று வருகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய கலாம் என்று வருகின்ற பொழுது, அது ஏனைய பேச்சுகளை விட, ஏனைய வார்த்தைகளை விட அது சிறப்புக்குரியது. அந்த வார்த்தையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் சாதாரணமான மாதத்தில் இறக்கல்ல. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ஷஹ்ருல்லா, அதாவது ஷஹ்ரு ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் குர்ஆனை இறக்கினான். சங்கையான பேச்சை சங்கையான மாதத்திலே அல்லாஹ் இறக்கிவிட்டு அந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்றது என்ன? நமக்கு குர்ஆன் எதற்கு? சிந்தித்திருப்போமா? அல்லாஹ் குர்ஆனை எதற்காக நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்றால், அந்த பதிலையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அடுத்த ஆயத்திலே சொல்கின்றான், ஹுதல் லின்னாஸ். மனிதர்களுக்கு நேர்வழியாக குர்ஆன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நன்மை எது, தீன்மை எது, சரி எது, பிழை எது, மற்ற மனிதர்களோடு நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், மற்ற மனிதர்களோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்த முறையில் அந்த மனிதனை நாங்கள் அணுக வேண்டும், இவ்வாறு எல்லாம் எந்த எந்த தேவையான விடயங்கள் அவனுக்கு தேவையோ அதை அனைத்தையும் வழிகாட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கின்றது. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆன் அனுப்பப்பட்டுச்சு என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த குர்ஆனை வைத்து அல்லாஹ் சொல்கின்றான். அது மாத்திரமல்ல, வபைனாத்தி மினல் ஹுதா, நேர்வழியே எது என்று விவரிக்கக்கூடிய, பயான் செய்யக்கூடிய ஒரு சான்றிதழாக குர்ஆன் இருக்குது. வல் ஃபுர்கான், நன்மை எது, தீமை எது, தெளிவான வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்குது என்ற செய்தியை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் சொல்கின்றான். சங்கையான மாதத்தில் சங்கையான அல்லாஹ்வுடைய குர்ஆனை இறக்கின அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எனது அடியான் நேர்வழி பெற வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றான். அருமையானவர்களே, இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் தரக்கூடிய இமாம்கள் சொல்லுகின்றார்கள், முஃபஸ்ஸிரீன்கள், ரமலான்ல குர்ஆன் மாத்திரம் இறங்கப்படல, அதற்கு முன்னால் குர்ஆனுக்கு முன்னால் இறங்கப்பட்ட வேதங்களாக இருந்தாலும் சுஹூஃப்களாக இருந்தாலும் அனைத்தும் ரமலானுடைய மாதத்திலே தான் இறங்கப்பட்டுச்சு. ரமலானுடைய ஆரம்ப இரவில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் சுஹூஃப்களை இறக்கினான். அதுதான் ஆரம்ப சுஹூஃப், மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஆரம்பத்திலே இறக்கினது என்ன என்றால் சுஹூஃப்களை இறக்கினான். கிட்டத்தட்ட அது
அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை இறக்கினான் ரமலானுடைய 6வது இரவில். அந்த சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சூஃபுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை இமாம்கள் சொல்லுகின்றார்கள் 700 ஆண்டு காலம். 200 ஆண்டு காலமாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூஃப்களை கொண்டுதான் மக்களை நேர்வழிப்படுத்தினாங்க. 200 ஆண்டு காலமாக இருந்துவிட்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் தௌராத்தை இறக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதற்கு பின்னால் ஜபூர் வழங்கப்படுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அது ரமலானுடைய 12வது இரவில். தௌராத்துக்கு பின்னால் 500 வருட காலங்களுக்கு பின்னால் ஜபூர் வழங்கப்படுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதே போன்று அதற்கு பின்னால் இஞ்சில் வழங்கப்படுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலானுடைய 18வது இரவில். அந்த காலத்தை இமாம்கள் சொல்லுகின்றார்கள், ஜபூருக்கும் அதாவது இஞ்சிலுக்கும் வேதத்துக்கும் இடையில உண்டான காலம் 1200 வருடங்கள். 1200 வருடங்களுக்கு பின்னால்தான் இஞ்சில் வேதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இறக்கினான். ரமலான்ல மாத்திரம் அதாவது குர்ஆன் மாத்திரம் இறக்கப்படல, ஏனைய சூஃப்களும் வேதங்களும் இந்த ரமலானுடைய சங்கையான மாதத்திலே தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு தொடர்ந்து இமாம்கள் சொல்கின்றார்கள், சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறுதி நபியாக இருக்கக்கூடிய இறுதி வேதமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவில் 27வது ரமலானுடைய 27வது இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இறக்கி வச்சான். எந்த அளவு கண்டால் இஞ்சில் வேதத்துக்கு பின்னால் 620 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் குர்ஆனை இறக்கி வச்சான். எதற்காக வேண்டி என்றால் மனிதர்கள் நேர்வழிப்பட வேண்டும், நேர்வழியிலே வாழ வேண்டும், வழி தவறக்கூடாது எனது அடியார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் இறக்கி வச்சான். இப்ப இந்த குர்ஆனை நாங்க எவ்வாறு குர்ஆனை ஆராய்வது, குர்ஆனின் மூலமாக எவ்வாறு நாங்கள் நேர்வழி பெறுவது என்பதை சிந்தித்தால் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு மனிதர் எவ்வாறு குர்ஆனின் மூலமாக நேர்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்திபு ஔலாதக்கும், உங்களுடைய சிறு பிள்ளைகள் இருக்கின்றார்களே அது சிறு பிராயத்திலே வளர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்திபு ஔலாதக்கும் அலா ஸலாசி கிஸால், 3 பண்புகளை 3 நற்குணங்களை 3 விடயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுங்க. அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு நேர்வழி அடையலாம். ஹுப்பு நபியிக்கும், ஆரம்பமாக உங்களுடைய பிள்ளை இடத்துல வர வேண்டிய விடயம் என்ன என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் வர வேண்டும். ஆரம்பத்தில் குர்ஆனுடைய படிப்பை கொடுங்கள், உலக கல்வியை கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனுடைய ரசூல் சொல்லவில்லை. அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் உங்களுடைய பிள்ளை இடத்துல வரணும். ஆரம்பமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எப்படி நேசிப்பது என்றால் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நேசத்துக்குரியவங்களாக மாறணும் என்றா, எங்களை பெற்ற தாயை விட, நாங்கள் பெற்ற பிள்ளைகளை விட, நாங்கள் சம்பாதித்த நமது சொத்து செல்வங்களை விட, ஏனைய மனிதர்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உயிரை விடவும் மேலாக மதிக்கக்கூடியவர்களாக நேசத்துக்குரியவர்களாக ஆரம்பத்தில் நாங்கள் மாறணும். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வஹுப்பு அஹ்லி பைத்திஹி. இரண்டாவது பண்பு ஒன்றத்தில் என்ன வரணும் என்று சொன்னால் எனது குடும்பத்தை நீங்கள் நேசம் வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஹ்லுல் பைத்துடைய நேசம் உன்னிடத்தில் வர வேண்டும்.
நாங்கள் பார்க்கின்றோம், முஹர்ரத்துடைய மாதம் வந்தால் எங்களுடைய பெண்கள் என்ன செய்வாங்க என்றால் தலைபாத்தியா ஓதுவாங்க. அது ஹுப்பு, அந்த ஹுப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் ஹுசைன் மௌலித் ஓதப்படுது. இவ்வாறான அவர்களுடைய அஹ்லுல் பைத்துடைய ஹுப்பு இரண்டாவதாக அவனிடத்தில் வர வேண்டும். அதற்கு பின்னால் தான் வத்திலாவத்தில் குர்ஆன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கொடுப்பதற்காக வேண்டி ஆயத்தமாக வேண்டும். இவ்வாறான இந்த முறையில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தால்தான் உங்களுக்கு நேர்வழி பெற முடியும் என்பதை இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிப்பட்ட அவருடைய குடும்பம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு பின்னால் நான் இல்லாத காலத்தில் உங்களுக்கு 2 விஷயத்தை நான் விட்டு செல்கின்றேன். நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டாலும் நான் உங்களுக்காக வேண்டி 2 விஷயத்தை நான் விட்டு செல்கின்றேன். அதை நீங்கள் கவனமாக இறுக்கி பிடித்து கொள்ளும் காலமெல்லாம் நீங்க வழி தவற மாட்டீங்க. ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆனை நான் உங்களுக்காக விட்டு செல்கின்றேன். வ இத்ரதி, எனது குடும்பத்தை நான் விட்டு செல்கின்றேன். எனக்கு பின்னால நான் இல்லாத காலத்தில் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். இவர்களை நீங்கள் இந்த 2 விடயத்தை நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது தான் கிராஅத்துல் குர்ஆன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இக்ராஉல் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கின்றார்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, அந்த குர்ஆன் நாளை மறுமையில எங்களுக்கு ஷஃபாத் செய்யும். யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்துல என்னை இவன் சங்கைப்படுத்தினான் நாயனே, இவன் அதாவது மற்ற மனிதர்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில் இவன் விழித்திருந்து என்னை திலாவத்து செய்தான் நாயனே, இவனுக்காக இவனுடைய விடயத்தில் எனது ஷஃபாத்தை நீ ஏற்றுக்கொள்ளு என்று குர்ஆன் ஷஃபாத்து செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ரிவாயத்திலே சொல்கின்றார்கள், இது மாத்திரமல்ல, ரமலான் நாம் பிடித்த ரமலான் மாதம் நமக்கு ஷஃபாத்து செய்யும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் இன்னும் ஒரு ஹதீஸ்லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டில், அது பள்ளியாக இருந்தாலும் தக்கியாக்களாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய வீடுகளில் உண்டான ஒரு வீட்டில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றால், ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுறாங்க. ஓதுறது மட்டுமல்ல, வயுதாரிசூனஹும், அதை வைத்து அவங்க ஆய்வு செய்கின்றார்கள். அதனுடைய அர்த்தங்கள், அவருடைய மகனாக்களை வைத்தவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அவனுடைய அருளை அல்லாஹ் இறக்கிறான் அந்த இடத்துக்கு. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்குது. மலாயிகத்துமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுவார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் அவனுடைய மலாயிகத்துமார்களிடத்தில் பெருமையாக பேசுவான். எப்படி இந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் அவனுடைய மலாயிகத்துமார்களிடத்தில் பெருமையாக பேசக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் என்ன என்று சொன்னால், திலாவத்துல் குர்ஆன் தக்கியாவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது லுஹர் தொழுகைக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஹிஸ்பு மஜ்லிஸ், அது திலாவத்து குர்ஆன் ஒன்று சேர்ந்து நாங்கள் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய இடம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம், மலாயிகத்துமார்கள் வருகை இறக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலே இருந்து ஓதக்கூடிய, காலு தாழ்த்து கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அவனுடைய மலாயிகத்துமார்களிடத்தில் புகழ்ந்து பேசுவான். இவ்வாறான அமலை நமக்கு நமது மஷாயிக்மார்கள் வைத்து தந்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, குர்ஆன் என்றது, குர்ஆன் ஓதுகிறது என்றது எந்த அளவு கண்டா ஒரு பெரிய இபாதத் என்பதாக இமாம்கள் சொல்கின்றார்கள். ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை அள்ளித்தரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியமான ஒரு அமல் தான் குர்ஆன். அது மாத்திரமல்ல, கல்வை, அதாவது
சகீனத் என்பவர்கள், அந்த கல்புக்கு அல்லாஹ்வுடைய ஒளி கிடைக்கின்றது, கல்புக்கு நிம்மதி கிடைக்கின்றது. அதே மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே அந்த குர்ஆன் மன்றாடும் எப்படி என்று சொன்னால், யா அல்லாஹ், உனது உயரிய இடத்தை இந்த மனிதனுக்கு நீ கொடுப்பாயாக, சுவனத்திலே யாருக்கும் கொடுக்காத உயரிய இடத்தை நீ கொடுப்பாயாக, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, நரகத்துக்கு ஒரு திரையாக இந்த குர்ஆன் மாறிவிடுகின்றது, நரகத்துக்கு போகாமல் அந்த குர்ஆன் தடுக்கின்றது என்ற செய்தியை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலே எங்களுடைய கபரு குர்ஆனின் மூலமாக பிரகாசமாகும். இதுதான் நமக்கு முக்கியமான நிலை. கபருடைய இருளான அந்த நிலை மாறி குர்ஆனின் மூலமாக கபரு பிரகாசமாகும் என்ற செய்தியை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இறுதியாக ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடித்து கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஃபலுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் மனனம் செய்யுங்கள், குர்ஆனை நீங்கள் மனனம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஒரு துளியாவது ஒரு மனிதனுடைய கல்புல குர்ஆன் இருந்தால் அவனை அல்லாஹ் நரகத்திலே போட்டு அதாபு செய்ய மாட்டான். யாருக்கு சொல்கின்றார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு துளியாவது ஒரு மனிதனுடைய கல்புல குர்ஆன் இருக்கிறது என்று சொன்னா அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நாளை மறுமையில, அதாவது நரகத்திலே போட்டு அவனை அதாபு செய்ய மாட்டான். அந்த குர்ஆன் அவனை காப்பாற்றும் என்ற செய்தியை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பாக்கியமாக பல பாக்கியங்களை ஏந்தி வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானில் நாங்கள் அல் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய பெற்றோர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவளுக்கு நீங்கள் பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், யாருடைய பெற்றோர்கள் கபருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய கபரை பிரகாசப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் வளர்த்த வளர்ப்புதான் யா அல்லாஹ் நாங்கள் நல்லவர்களாக நல்ல வழியை பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். யா அல்லாஹ், நாங்கள் நல்ல நிலையை அடைகின்ற பொழுது அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் நாயனே. அவர்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடியவர்களாக அந்த நிலையை நாங்கள் இழந்து விட்டோம். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், ஹலாலான சம்பாத்தியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இறுதி தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை மொழிந்து நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய சக்கராத்திலே வருகை தந்து எங்களுடைய உயிர்களை கைப்பற்றிக் கொள்வாயாக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப்.